புதிய தலைமுறை நேயர்களுக்கு வணக்கம். நாடு முழுக்கவே வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டர் விற்பனையில் தட்டுப்பாடு நிலவுவதா ஆங்காங்கே செய்திகள் வெளியாகுது. அதே நேரத்தில் வீட்டு பயன்பாட்டிற்கான சிலிண்டர் விற்பனையில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, எல்லாத்துக்கும் நாங்கள் சரியாக கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்லி மத்திய அரசு தொடர்ச்சியாக தெரிவிச்சுட்டு வராங்க. இருந்தாலும் நம்ம வழக்கமாக ஃபோன் பண்ணி புக் பண்ணுற நம்பருக்கு கால் பண்ணும்போது நிறைய இடங்களில் சுவிட்ச் ஆஃபில் இருக்குது, நாட் ரீச்சபிள் இருக்குது, ஃபோன் பண்ணால் எடுக்கலை, எங்களால் புக் பண்ண முடியல, இது மாதிரியான நிறைய கம்ப்ளைண்ட்டை வந்து சோஷியல் மீடியாவில் பலர் ஷேர் பண்ணுறதா நம்மளால் பார்க்க முடியுது. அதனால் உங்களுக்கு என்னென்ன ஆப்ஷன்லாம் இருக்குது, கேஸ் புக் பண்ண போகிறீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன ஆப்ஷன் மூலமாக நீங்கள் புக் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி, வீடியோக்குள்ளே போகலாம். கேஸ் புக் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கான என்னென்ன ஆப்ஷன் இருக்குது அப்படிங்கிறத நான் ஒவ்வொன்றா சொல்கிறேன். ஒருவேளை நீங்கள் இண்டேன் வாடிக்கையாளராக இருந்தோன்னா உங்களுக்கு மொதல் ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐவிஆர்எஸ் நம்பரை வந்து கால் பண்ணி நம்ம வந்து புக் பண்ணலாம். அதற்கான நம்பர் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7718955555 இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். ஒருவேளை உங்களுக்கு கால் பண்ணி அந்த நம்பர் உங்களுக்கு கனெக்ட் பண்ணி உங்களால் புக் பண்ண முடியல அப்படின்னா வாட்ஸ்அப் பண்ணி பாருங்கள். வாட்ஸ்அப் பண்ணும்போது வந்து 7588888824 இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணும்போது ரீஃபில் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து மெசேஜ் அனுப்புனா உங்களுக்கு புக் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லையும் இது இல்லாட்டினா மிஸ் கால் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 8454455555 இந்த நம்பருக்கு நீங்கள் மிஸ் கால் கொடுக்கலாம். அதுவும் இல்லாட்டினா டோல் ஃப்ரீ நம்பர் கொடுத்துருக்காங்க. 180023335555 இந்த நம்பருக்கு நீங்கள் டோல் ஃப்ரீ நம்பரில் கால் பண்ணி உங்கள் கம்ப்ளைண்ட்டை சொல்லலாம். இதையும் தாண்டி ஒரு ஆப் கொடுத்துருக்காங்க, இந்தியன் ஆயில் ஒன் அப்படிங்கிற ஒரு ஆப் கொடுத்துருக்காங்க. இந்த ஆப் தான் வந்து நிறைய பேர் இப்போ வந்து டவுன்லோட் பண்ணி புக் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால இந்த ஆப் பண்ணுறா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சரி, நான் இவ்வளோ நம்பரும் குறிப்பிட்டு பேசியிருக்கேன். இது எல்லாமே உங்களோட ரெஜிஸ்டர் மொபைல் நம்பரில் தான் நீங்கள் கால் பண்ணோம். வேறு மொபைலில் இருந்து கால் பண்ணால் இதற்கான ஃபெசிலிட்டி எடுக்காது அப்படிங்கிறதே நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டியிருக்கு. இதுக்கு அடுத்தபடியாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பாரத் கேஸ் வாடிக்கையாளராக இருந்தால் நீங்கள் வந்து அதற்கான உங்களுக்கான கால் பண்ணி பேச வேண்டிய நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7715012345 அப்படிங்கிற ஒரு நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். இல்லாட்டினா வந்து 7718012345 இந்த நம்பருக்கும் நீங்கள் வந்து கால் பண்ணி புக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாட்ஸ்அப்பை பொறுத்தவரையும் 1802224344 இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியும் புக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மொபைல் ஆப்பை பொறுத்தவரையும் இவங்க வந்து ஹெலோ பிபிசிஎல் அந்த மொபைல் ஆப்பில் வந்து நம்ம புக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இணையதளத்தை பொறுத்தவரையும் மை இ பாரத் கேஸ் அப்படிங்கிற இணையதளத்தில் போய் நம்ம புக் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இதற்கும் நான் வந்து ரெஜிஸ்டர் மொபைலில் இருந்து கால் பண்ணால் தான் இதற்கும் வந்து நம்மளால் புக் பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம எல்லா கவனத்தில் எடுத்துக்க வேண்டியிருக்கு. இதற்கு அடுத்தபடியாக நம்ம பார்க்க வேண்டியது வந்து ஹெச்பி கேஸ் வாடிக்கையாளராக இருந்தால் நீங்கள் வந்து கால் பண்ண வேண்டிய தொலைபேசி எண் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8888882346 இந்த நம்பருக்கு கால் பண்ணலாம். ஒருவேளை வாட்ஸ்அப் பண்ணுறீங்க அப்படின்னா 9222021122 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம். மிஸ் கால் கொடுக்குறீங்க இருந்தால் 9493602222 இந்த நம்பருக்கு நீங்கள் மிஸ் கால் கொடுக்கலாம். ஹெல்ப்லைனாக கொடுத்துருக்கிறது வந்து 180023335555 இந்த நம்பருக்கு வந்து ஹெல்ப்லைன் தேவைப்படனா நீங்கள் கால் பண்ணிக்கலாம். ஆப்பை பொறுத்தவரையும் இங்கே ஹெச்பி பே அப்படிங்கிற ஒரு ஆப் கொடுத்துருக்காங்க. இந்த ஆப் வழியாகவும் புக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதையும் தாண்டி சிலர்லாம் வந்து ஜிபே வழியாகவும் புக் பண்ணுறாங்க. அதுவும் சிலருக்கு புக் ஆகுது அப்படின்னு சொல்லி சில வாடிக்கையாளர்கள் தெரிவிக்கிறதா நம்மளால் பார்க்க முடியுது. சரி, கேஸ் புக் பண்ணுறவங்க வந்து ஒரு சில விஷயங்களை கம்பல்சரி மறந்துடாமல் பண்ணிடுங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஏசி கோட். உங்களோட ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பருக்கு வந்து நீங்கள் கேஸ் புக் பண்ணும்போது ஒரு டெலிவரி ஆதென்டிகேஷன் கோடு வரும். இந்த கோடை வந்து நம்ம வந்து நம்மளுக்கு டெலிவரிக்கு வர்றவங்ககிட்ட நம்ம காமிப்போம். நிறைய பேர் வந்து இதை பண்ணுறது கிடையாது, சில நேரங்களில் இக்னோர் பண்ணிடுறாங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் கம்ப்ளைண்ட் இதுவரையும் இருந்திருக்கு. ஆனால் இனிமேல் அப்படி கிடையாது. நிச்சயமாக நீங்கள் டெலிவரி ஆதென்டிகேஷன் கோடை வந்து நீங்கள் டெலிவரிக்கு வர்றவங்க கிட்ட காமிச்சா மட்டும்தான் வந்து டெலிவரி நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் கேஒய்சி கட்டாயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் உங்களுக்கான எல்லா தரவுகளையும் வந்து உங்களோட ஏஜென்ட்டிட்ட கரெக்டாக கொடுத்துருக்கணும். ஒருவேளை அப்படிங்கிறதுல நீங்கள் ஏதாவது டீட்டெயில் மிஸ் பண்ணியிருந்தோன்னா அந்த சிலிண்டர் கனெக்ஷன் வந்து கட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கிறதா ஒரு எச்சரிக்கையும் கொடுக்கப்பட்டிருக்கு. இதையும் தாண்டி அவசர கால உதவி எண் வந்து இது வந்து பொதுவான கேஸ் புக் பண்ணுறோம் எல்லாரும் தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு உதவி எண் 1906. உங்கள் வீட்டில் ஏதாவது வந்து
கேஸ் லீக் ஆகிற மாதிரி ஒரு பிரச்சனை, இல்லை ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னா, கேஸ் சம்பந்தமான பிரச்சனை அப்படின்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. சரி, முடிவா மத்திய அரசு தெளிவா சொல்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க அவசரப்பட்டு பீதி அடைஞ்சு வந்து ரொம்ப கேஸ் தட்டுப்பாடு வரும் அப்படின்னு நினைச்சு பயப்பட வேண்டாம். உங்களுக்கு வந்து சிலிண்டர் விநியோகம் அப்படிங்கிறது தடையில்லாம இருக்கு. வீட்டு பயன்பாட்டிற்கான சிலிண்டர் விநியோகம் தடையில்லாம இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மக்களும் ரொம்ப வந்து அவசரப்பட்டு நீங்க புக் பண்ண தேவையில்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்த கவனத்தில் எடுத்துக்கோங்க. எல்லாவற்றையும் தாண்டி முக்கியமான விஷயம் என்ன ஒன்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நகர்ப்புறங்களில் இருக்கிறவங்க வந்து 21 நாள் லாஸ்ட் புக்கிங்ல இருந்து 25 நாட்கள் கழிச்சு தான் வந்து அவங்க வந்து புக் பண்ண முடியும். ஏற்கனவே 21 நாட்களாக இருந்து அதை 25 நாட்களாக மாற்றிருக்காங்க. அதே போல் கிராமப்புறங்களில் இருக்கிறவங்க வந்து லாஸ்ட் புக்கிங்ல இருந்து 45 நாட்கள் கழிச்சு தான் புக் பண்ண முடியும். அதையும் கவனத்தில் எடுத்துக்கோங்க.